டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் தற்போது திருச்சி மாவட்ட மேலணைக்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சர் அணையை திறந்து வச்சாரு. தற்பொழுது நீரானது அங்கு வந்தடைந்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த பகுதியில் எவ்வளவு நிலம் பாசன வசதி பெற இருக்கிறது? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரம். வணக்கம். டெல்டா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தற்போது முக்கொம்பு மேலணை வந்திருந்தது. காவிரியை பொறுத்தவரை திருச்சியில் அகண்ட காவிரியாக வரும் நீரானது முக்கொம்பில் காவிரி, கொள்ளிடம் என இரு ஆறுகளாக பிரிந்து நீர் அனுப்பப்படுகிறது. தற்போது முக்கொம்புக்கு வந்த நீரை அந்த தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. தண்ணீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையிலிருந்து குறைந்த அளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் பொங்கும் நிலையமாக கரை புரண்டு வந்தது. இதனை அடுத்து இன்று காலை அங்கு திரண்ட விவசாயிகள் மேலதளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து காவிரி தாய் சிலைக்கும் கல்லணை கட்டிய கரியாளன் சிலைக்கும் மாலை அணிவித்து காவிரி ஆற்றின் பாலத்திலிருந்து பழம், பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்து நெல்மணிகளையும் பூக்களையும் ஆற்றில் விட்டு உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சேர்ந்த தலைவர் ஐயா சிவசூரியன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இங்கிருந்து சீரிப்பாயும் நீரானது நள்ளிரவில் கல்லணை சென்றடையும். நாளை கல்லணையிலிருந்து காவிரி, கொள்ளிடம், கல்லணை கால்வாய், வெண்ணாறு ஆகியவற்றில் பிரித்து தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இவை டெல்டா மாவட்டத்தின் கடைமடை வரை சென்றடையும் வகையில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆண்டு குறுவை சாகுபடி எதிர்பார்த்த அளவை விட கூடுதல் மகசூலை பெறும் எதிர்பார்ப்பு விவசாயிகள் அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடிக்காக பணிகள் விவசாயிகள் செய்து வருகின்றனர். இதேபோன்று தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 5 லட்சத்திற்கு மேலான ஏக்கர்கள் குறுவை சாகுபடி செய்யும் பணி விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது முக்கமுக்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் வரவேற்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.